வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது, யாராவது உங்களுக்கு இடையூறு கொடுக்கும்போது, அவங்க கிட்ட போய் தயவு செஞ்சு வாக்குவாதம் பண்ணாதீங்க. எப்படிங்க வாக்குவாதம் பண்ணாம இருக்க முடியும்? என் வாழ்க்கையில அவ்ளோ பிரச்சனை குடுத்துருக்காங்க. அவ்ளோ இடையூறு பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு என்னால சும்மா போகவே முடியலங்க. அவங்கள ஏதாவது 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் என் மனசுல இருக்கிற பாரமே குறையும் அப்படின்னு நெறைய பேருடைய மனவேதனை எனக்கு தெரியுதுங்க. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ, இடையூறு குடுத்தாங்களோ, உங்களை யாரெல்லாம் ஒரு இடத்துல அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ, அவங்களுக்கெல்லாம் பதில் குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே ஒருத்தவங்க கிட்ட போய் நீங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கவே முடியாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வாக்குவாதம் பண்ணாம சீ போ நீ அவ்வளவுதான்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வர்றாங்களோ அவங்க வாழ்க்கையில தான் அவங்க ஜெயிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுல வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மனசுல அவ்வளோ ஆத்திரம் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்க கிட்ட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் பதிலுக்கு பதில் அவங்களும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால உங்க மனசும் உடைஞ்சு போயிடும். தேவையில்லாம உங்களோட நேரமும் வீணாயிடும். அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் போய் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணி உங்க நேரத்தை நீங்க வீணாக்கிக்காதீங்க. இங்க உங்க மேல விழக்கூடிய அந்த விமர்சனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த விமர்சனங்களை நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஏன்னா சில விமர்சனங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில பலவீனங்களை கூட எடுத்து சொல்லலாம். ஸோ எல்லா விமர்சனங்களுமே கெட்டதாவே இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒருத்தவங்க உங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா அது சரியான விமர்சனமா இருக்கு, நம்ம கிட்ட இருக்க பலவீனத்தை சொல்றாங்க அப்படின்னா அதை மாத்திக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. யாரெல்லாம் தான் மேல இருக்கிற தப்பை திருத்திக்கிறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்துல உயர்ந்த மனுஷங்களா வந்திருக்காங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி வரணும் அப்படிங்கறத நீங்க தாங்க முடிவு பண்ணணும். இங்க தடைகளை என்னைக்குமே தட்டி கழிக்காதீங்க. ஒரு இடத்துல முன்னேறி போய்கிட்டே இருக்கிறீங்க, அந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா தட்டி கழிச்சிட்டு போகாதீங்க. என்னைக்குமே தடைகள் வந்தா மட்டும்தான் அதை தாண்டறதுக்கான வேகமும் தீவிரமும் உங்களுக்குள்ள வந்துகிட்டு இருக்குங்க. அதை விட்டுட்டு வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாத எந்த வழியில நம்ம முன்னேறலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. இங்க பிரச்சனைகள் இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. வர பிரச்சனைகளை நாம எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கறதுல தான் நம்ம வாழ்க்கையில நமக்கான வெற்றியே இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் வர பிரச்சனையை தட்டி கழிக்காம அதை சமாளிச்சு எப்படி கொண்டு போகணுங்கிறது உட்கார்ந்து யோசிங்க. கண்டிப்பா உங்களால சூப்பரா வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க. உங்ககிட்ட யாராவது போட்டி போடுறாங்க அப்படின்னா அப்படி போட்டி போடுறவங்க மேல தேவையில்லாம கவனம் செலுத்திக்கிட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. உங்க நேரத்தை செலவிட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. அவன் எப்படி நம்ம கிட்ட போட்டிக்கு வரான்னு நான் பாத்துறேன், அவன் எப்படி என்னை மீறி ஜெயிச்சிடறான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணுவோம்னா அடுத்தவங்களை பத்தியே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருப்போம். ஸோ இந்த மைண்ட் செட்டை முதல்ல மாத்தணுங்க. அவங்க எப்படியோ போட்டி போட்டு போறாங்க, நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நாம ஜெயிக்கிறதுக்கான வழியை தான் நாம பார்க்கணும். அவன் எப்படி வருவான், அவன் எப்படி தாக்குவான், அவன் எப்படி ஜெயிப்பான்னு யோசிக்கிறத விட்டுட்டு நாம எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களால சூப்பரா ஜெயிக்க முடியுங்க. உங்களுடைய லட்சியம் எவ்வளோ பெருசா வேணாலும் இருந்துட்டு போகட்டுங்க. பாக்குறவங்க 1000 விஷயம் சொல்லுவாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, கண்டிப்பா இதெல்லாம் உன்னால செய்யவே முடியாது, இதெல்லாம் கைவிட்டு இதை விட்டுட்டு வேற வேலையை பார்க்க போன்னு உங்களை சுத்தி இருக்கிற 1000 பேர் சொல்லுவாங்க. என்ன மொடவன் கொம்பு தேன் எடுக்க ஆசைப்படலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பழமொழியா சொல்லி நம்ம மனசை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. நம்ம ஜெயிக்கணுங்கிற வேகத்தோட போய்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு சில நெகட்டிவான வார்த்தைகள் பேசும்போது நாம அப்படியே ஸ்டாப் ஆகி உட்கார்ந்துருவோம். ஸோ நம்மளாலேயே முடியாது போல அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க நம்ப வேண்டியது உங்களை தானே தவிர அடுத்தவங்க சொல்லக்கூடிய
அந்த வார்த்தையை கிடையாதுங்க. நீங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பேச்சை நீங்களே கேட்க கூடாதுங்க. அந்த அளவுக்கு தீவிரமா இறங்கணும். வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. அடுத்தவங்க சொல்ற விஷயத்துல தேவையில்லாம உங்களுடைய கான்சென்ட்ரேட்டை கொண்டு போயிட்டு நீங்க தேவையில்லாத மன உளைச்சல் ஆயிட்டு இருக்காதீங்க. இங்க என்னைக்குமே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே உங்களை தடுத்து நிறுத்துறதுக்காகத்தான் வருது அப்படின்லாம் தப்பு கணக்கு போடாதீங்க. உங்களால எந்த அளவுக்கு முடியும், உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு உங்களை சோதிக்கிறதுக்காக வரக்கூடியது தான் இந்த தடைகள் அத்தனையும். ஸோ தடைகள் வருது அப்படின்னா அவ்வளோதான், முடியாது நம்மளால, அவ்வளோதான். நான் எவ்வளோ தூரம் தான் போராடுறது, நான் போராடி பார்த்துட்டேன்பா போதும்பா அப்படின்னு ஓஞ்சி போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க. உங்களுடைய வெற்றி கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் சோர்ந்து உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே டப்புடி கீழே இறங்கிடுவீங்க. ஒரு படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டீங்கன்னா அங்கதான் உங்களுடைய வெற்றி இருக்கு அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. எவ்வளவு தடைகள் வந்தாலும் உங்களோட முயற்சியை மட்டும் என்னைக்குமே கைவிடாதீங்க. இங்க நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் இந்த உலகம் ஒரே ஒரு வரையறை தாங்க வகுத்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட பேச்ச அடுத்தவங்க கேட்டு நடக்கிற வரைக்கும் தான் அவன் நல்லவன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தவங்க சொல்ற பேச்சை அப்படியே கேட்டு நடந்தீங்க அப்படின்னா நீங்க பத்திரம் மாத்து தங்கம். அவங்க சொல்றதெல்லாம் கேட்காம நீங்க சுயமா சிந்திச்சு உங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நீங்க அப்பட்டமான கெட்டவங்க. இதுதான் இந்த உலகம் நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் வச்சிருக்கக்கூடிய சின்ன வரையறை. ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க சிந்திச்சு கெட்டவங்கன்னு பேர் வாங்கணுமா, இல்ல அடுத்தவங்க சொல்றதை அப்படியே கேட்டு நல்லவங்கன்னு பேர் வாங்கணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்றாங்களா கெட்டவங்கன்னு சொல்றாங்களாங்கிறதுலாம் இங்க முக்கியம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கைய உங்களுக்காக நீங்க வாழ்றீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அடுத்தவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. உங்க வாழ்க்கை, உங்க முடிவு, உங்களுடைய பாதை, உங்களுடைய பயணம், அதை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல எது ஒண்ணுமே நம்மளுக்கு 2 முறை தான் அழகா தெரியுங்க. 2 முறை தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நாம ரொம்ப விரும்பின அந்த ஒரு பொருள் நம்ம அடையிறதுக்கு முன்னால அதை பார்த்த உடனே அவ்வளோ அழகா தெரியும். ஸோ இது நம்மளுக்கு எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்னு பார்த்து ஆசையா பார்ப்போம். ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் தான் அது அழகா தெரியும். அதே மாதிரி ஒரு பொருளை இழக்கிற வரைக்கும் அது நம்மளுக்கு அழகா தெரியுங்க. அதை இழந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பாடா நல்ல வேலைடா அது நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். எந்த ஒரு பொருளுமே நம்ம கையில இருக்கும்போது அதை நாம பார்த்து சந்தோஷப்படுறதே கிடையாதுங்க. இதுதான் இந்த உலகம், இதுதான் மனுஷனுடைய மனநிலை. நாம சிந்திக்கிற சில தவறான விஷயங்களை சிந்திக்கிறோம் பாத்தீங்களா, அந்த நேரத்துல நமக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அடுத்தவங்க சொல்றாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு நம்மளுடைய மைண்டுக்குள்ள பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஆனா இந்த இடத்துல சரியா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய சிந்தனையை அப்படி பிடிச்சி நிறுத்தணும். நான் கரெக்டா யோசிக்கணும் அப்படின்னு. உங்களை தவிர வேற யாரும் உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க யோசிக்கும் போது ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் உங்களை நீங்களே வரையறைப்படுத்திக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய சில தவறான மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மனுஷங்க தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கான சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா அது உங்களால மறுக்க முடியுமா? அதுதாங்க உண்மை. நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, இவங்கெல்லாம் இப்படி நடந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்ச அந்த மனுஷங்க ஒரு சில சில்லியான விஷயங்களை உங்க வாழ்க்கையில செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்பதான் உங்க வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறதே நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இட்ஸ் ஓகே, வாழ்க்கையில வந்துட்டு போன அத்தனை மனுஷங்களும் ஏதோ ஒரு விஷயத்த நம்மளுக்கு கத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணி போய்கிட்டே இருங்க. நமக்காக யாருமே இல்லையே அப்படின்னா தயவு செஞ்சு கவலைப்பட்டுட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. ஓகே, நமக்கானவங்க இவங்க கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு உங்க மனசை தேத்திக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருங்க. இங்க நிறைய பேருடைய பிரச்சனையே அதுதான். ஸோ நமக்காக இந்த உலகத்துல யாருமே இல்லையே அப்படின்னு அதை நினைச்சே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுடைய அன்பை பெற அளவுக்கு இங்க யாருக்கும் தகுதி இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா,
நாம வைக்கிற அளவுக்கு நான் எப்படி சொல்றது, அந்த மனுஷங்க வந்து நமக்கானவங்க கிடையாதுப்பா. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களா, போயிட்டு போகட்டும். ஸோ நமக்கான உறவுகள் கண்டிப்பா நம்மளை தேடி வருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. சில உறவுகள் கிட்ட நாம யோசிச்சு பேச வேண்டிய காலகட்டம் போய் பேசுறதுக்கே இன்னைக்கு யோசிக்க வேண்டிய காலம் வந்துருச்சுங்க. நம்ம எது பேசுனாலும் அது பிரச்சனையில போய் முடியக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது 100% உண்மைங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பேசியிருப்பீங்க, யதார்த்தமா பேசியிருப்பீங்க. அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வார்த்தைய அவங்க ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு 9 அர்த்தத்தை உங்களை எதிரில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு கடைசியில அது பயங்கரமான பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருவாங்க. மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுவாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனம் செலுத்துங்க. நான் பல தடவை சொல்றேன், உங்க வார்த்தை தான் உங்க வாழ்க்கையவே தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அடுத்தவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உடைய போறது உங்களுடைய உறவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தையை நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நீங்க பல வருஷமா கட்டி காப்பாத்தின அந்த உறவு அந்த இடத்துல விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஒட்ட வைக்கவே முடியாதுங்க. நீங்க என்னதான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டா கூட அந்த வார்த்தையை நீ சொல்லிட்டல, அது என் மனசு எவ்வளவு பாதிச்சிருக்கும் அப்படின்னு அவங்க மனசுல அந்த வலி வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வலியை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நிரந்தரமா நீங்க விலகிடுறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. அதை விட்டுட்டு அன்பு, பாசம், அரவணைப்பு இவங்க எனக்கு தேவை அப்படின்னு மறுபடியும் நீங்க போய் ஒட்ட நினைச்சிங்க அப்படின்னா நிரந்தரமா அந்த இடத்துல நீங்க அடிமைப்படுத்தப்படுவீங்க அப்படிங்கிறத, ஒதுக்கி வைக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. இந்த வீடியோஸ் வந்து நான் முக்கியமா எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எல்லாருமே நமக்கு முக்கியம்தான். ஸோ நம்மளுடைய சுயமரியாதையை ஒரு இடத்துல ஒருத்தவங்க டாமினேட் பண்ணுறாங்க, நம்மளை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்க, இல்லை நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நாம் விட்டு கொடுத்து போகணும்னு அவசியம் கிடையாது. உறவு, நட்பு, சொந்தம் எல்லாமே நமக்கு முக்கியம்தான். அதை விட தன்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உயிருக்கு மேல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிறான் அப்படின்னா தன்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா அவனுக்கு இருந்தே தீருங்க. ஸோ அந்த தன்மானத்தை விட்டுட்டு ஒருத்தவங்க கிட்ட போய் ஒருத்தவங்களோட அன்பு பாசத்துக்காக ஏங்கி போய் நிற்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இது என்னோட கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.